ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் தினம் நல்ல யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடிய 2 ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்மளோட நம்ம வாட்ஸ்அப் சேட்டிங்கை வேற யாராவது நம்மளை தவிர பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு. அந்த டவுட்டில் தான் இப்போ வாட்ஸ்அப் ஒரு அருமையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் புதுசா இருக்கு. சோ இதே மாதிரி ஒரு அப்டேட் வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல மேல செட்டிங்ஸ் அப்டேட் ஆப்ஷன் வந்துகிட்டு லிங்க்டு டிவைஸ்னா எதுக்குன்னு தெரியுங்களா? நம்ம ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பல டிவைஸ்ல யூஸ் பண்றது. அந்த லிங்க்டு டிவைஸ் அந்த ஆப்ஷன்லையும் இதே தான் கொண்டு வந்திருக்காங்க. யுவர் பர்சனல் மெசேஜஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆன் ஆல் டிவைசஸ் அப்படின்னு. எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னா என்ன? சோ அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு எழுதி இருக்குதுல, அது நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல யுவர் சேட்ஸ் அண்ட் கால்ஸ் ஆர் பிரைவேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நாம யாரு கூட சேட் பண்றோமோ நாம சேட் பண்றது பக்கா பிரைவேட்டா இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயே போட்டிருப்பாங்க நம்மளுடைய பர்சனல் சேட்டிங் நம்ம யாரு கூட சேட் பண்றோமோ இன்க்ளூடிங் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வரைக்கும் நம்மளை தவிர வேற யாருமே பார்த்துக்க முடியாது, கேட்டுக்க முடியாது. ஈவன் வாட்ஸ்அப் கம்பெனி வரைக்கும் நம்மளுடைய மெசேஜஸை லிசன் பண்ணிக்க முடியாது, கேட்டுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்னெல்லாம் அதுக்கு கீழே தெளிவாக போட்டிருப்பாங்க. டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் மெசேஜஸ், நம்ம பண்ணோட டெக்ஸ்ட் அது நார்மல் மெசேஜஸ், வாய்ஸ் மெசேஜஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ், நம்ம பண்ணோட ஆடியோ கால்ஸ், வீடியோ கால்ஸ், கூடவே போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், நாம ஒருத்தருக்கு அனுப்பக்கூடிய போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், அதுவும் கூடவே நாம ஒருத்தருக்கு லொகேஷன் ஷேர் பண்றோம் அப்படின்னா அதுவும், நாம அப்லோட் பண்ண ஸ்டேட்டஸ், இது எல்லாமே நாம யாருக்கு ஒருத்தருக்கு நம்ம ஷேர் பண்றோமோ, நாம யார் ஒருத்தர் பார்க்கணும் நம்ம அப்லோட் பண்றோமோ, நாம ஒருத்தருக்கு அனுப்பக்கூடிய மெசேஜஸ், வீடியோ மெசேஜஸ், ஆடியோ கால்ஸ், வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாமே நமக்கும் நாம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வாட்ஸ்அப் வரைக்கும் நாம அனுப்பக்கூடிய மெசேஜஸ், நம்ம பண்ணக்கூடிய ஆடியோ கால்ஸ், வீடியோ கால்ஸ் எதுவுமே கேட்டுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு அருமையான அப்டேட். இந்த அப்டேட் தான் இது வந்து வாட்ஸ்அப்ல இப்ப புதுசா வந்துட்டு கூட ஒரு அப்டேட். ஸோ இதனால நம்ம பண்ணக்கூடிய மெசேஜஸ், கால்ஸ் வேற யாராவது கேட்டுட்டு இருப்பாங்களோ அப்படின்ற டவுட் கன்ஃபார்மா நீங்கிடும். ஸோ ரெண்டாவது அப்டேட் என்னன்னா செட்டிங்ஸ்ல வந்துகிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா இதுல மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா டர்ன் ஆன் டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிஸப்பியரிங் மெசேஜஸ் வந்து இதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கான்டாக்டுக்கும் தனித்தனியா கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா இதுல போட்டிருப்பாங்க ஸ்டே இன் கண்ட்ரோல் இன் ஃபியூச்சர் ஸ்டோரேஜ் நீட்ஸ். நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜஸ், மீடியாஸ், டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி சிப் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம சென்ட் மீடியா அப்படின்றதுல வந்து இதை பார்த்தீங்கன்னா எத்தனை மெசேஜஸ், எத்தனை மீடியாஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோமோ அதெல்லாம் கிட்டத்தட்ட சேர்ந்து 158 MB நம்மளோட ஸ்டோரேஜை பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ நாம இதுல இந்த டர்ன் ஆன் டிஸப்பியரிங் மெசேஜஸ்ல வந்து நாம இதை செட் பண்ணி ஒரு டைமிங் ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ், மீடியாஸ் எல்லாமே நாம செட் பண்ணி விடக்கூடிய டைம்ல ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகும். இதனால நம்ம அதிகமா சாட் பண்ணுறது வாட்ஸ்அப்ல தான், மீடியாஸ் சென்ட் பண்றது வாட்ஸ்அப்ல தான். இதனால நம்ம வாட்ஸ்அப் மூலமா நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறத முற்றிலும் தடை பண்ணிக்கலாம். இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். செட் ஃபார் யுவர் அக்கவுண்ட், செட் ஃபார் யுவர் கரண்ட் சேட்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். செட் ஃபார் யுவர் அக்கவுண்ட்ல வந்துகிட்டு நம்ம டிஃபால்ட்டா இதுல ஒரு டைமிங்கை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்ல யார் யார் நம்ம கூட சேட் பண்றாங்களோ அவங்களுடைய மெசேஜஸ், நாம அவங்களுக்கு அனுப்பக்கூடிய மீடியாஸ் எல்லாமே இந்த இதுல ஒரு டைமிங்கை செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த டைமிங்ல ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 7 டேஸ் 7 டேஸ்ல நான் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7 டேஸ் ஆன உடனே இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ், மீடியா, வீடியோஸ்லாம் சென்ட் பண்றேன் அப்படின்னா ஒருத்தருக்கு கரெக்டா இன்னையில இருந்து 7 நாள்ல அந்த மீடியாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகும். இதனால நம்ம வாட்ஸ்அப் மூலமா நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறத தடை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னா செட் ஃபார் யுவர் கரண்ட் சேட்ஸ். ஸோ நாம இப்போ தற்காலிகமா யார் யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்களோட பிரைவேட், அவங்களோட சேட்டிங்க தனித்தனியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டா அதில் வந்து 90 டேஸ் தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஒருத்தர் கூட சேட் பண்றேன், இந்த ஒருத்தர் கூட சேட் பண்றேன் அப்படின்னா அவங்க கூட சேட் பண்ற சேட்டிங்ஸ், மீடியாஸ், அவங்களுக்கு அனுப்பக்கூடிய மீடியாஸ் மட்டும் எனக்கு வந்து மொத்தமா இத்தனை நாளுக்குள்ளால டெலிட் ஆகணும் அப்படின்னா அந்த சேட்டிங்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இவங்க கூட சேட் பண்ணக்கூடிய சேட்டிங்ஸ், இவங்களுக்கு அனுப்பிவிட மீடியாஸ் மட்டுமே ஆட்டோமேட்டிக்கா நாம செட் பண்ணோட டைம்ல டெலிட் ஆயிரும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல நம்ம டைம் செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். ஸோ இதை மாதிரி 2 அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ். நம்ம ஸ்டோரேஜும் ஃபுல் ஆகாது, இத்தனை நாளைக்குள்ள செட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமா நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறது தடை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் பீட்டா நான் யூஸ் பண்றேன். இது வந்து நார்மல் வாட்ஸ்அப் தான். நார்மல் வாட்ஸ்அப்ல அந்த செட்டிங்ஸ், அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ல அந்த டிஃபால்ட் மெசேஜ் டைமர் அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வரல. ஆனா வாட்ஸ்அப் பீட்டால அந்த அப்டேட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ல கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் டிஸப்பியரிங் மெசேஜஸ். இது வந்து நார்மல் வாட்ஸ்அப், இது வந்து வாட்ஸ்அப் பீட்டா. ஸோ நார்மல் வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் வரல, கொஞ்ச நாளையில கொண்டு வந்துருவாங்க. ஆனா வாட்ஸ்அப் பீட்டால கொண்டு வந்துட்டாங்க. நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ணிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.